பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து Blessed are the pure in heart, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் அற்புதமாய் சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. மலை பிரசங்கத்தின் போது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் என்பது என்ன, இருதயத்தில் சுத்தம் என்பது என்ன கிடையாது, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பரிசுத்தம் எத்தனை வகைப்படும் அதையும் பார்த்தோம். வெளிப்புறமான பரிசுத்தம் எப்படிப்பட்டது, உள்ளான பரிசுத்தம் எப்படிப்பட்டது, இதையும் நம்ம அதிகமாக தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமாக the beauty and the value of heart purity, அதாவது இதய தூய்மையினுடைய அழகும் மதிப்பும், இதய தூய்மையினுடைய அழகும் மதிப்பும், அல்லது இதய தூய்மையினுடைய மேன்மையும் மதிப்பும். இன்னைக்கு அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதய பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தமாக இருப்பது மிக முக்கியமாக தேவன் விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் இருதய பரிசுத்தத்தை என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். வெளிப்புறமான ஒரு பரிசுத்தமாக நம்ம காட்சி அளிப்பதல்ல, இருதய பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இருதய பரிசுத்தம் ஒருவருக்குள்ளே இருக்கும் பொழுது அது அவருடைய சாயலாக அவர்களை மாற்றுகிறது. தேவனுடைய சாயலாய் ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான், மாறுகிறான். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். அவனில் பழுதொன்றும் இல்லாமல் அவனை சிருஷ்டித்தார். அப்போ இந்த இருதய சுத்தம் என்பது தேவன் விரும்புகின்ற ஒன்று. காரணம் என்னவென்று சொன்னால், அது அவருடைய சாயலாக என்ன பண்ணப்படுகிறது, இருக்கிறது. அவருடைய சாயலை அது பிரதிபலிக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த சாயலை அவர்களுக்குள்ளே அவர் என்ன பண்ணுகிறார், காண்கின்றார். அப்போ அது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே தேவ தூதர்களுடைய மகிமையை போல அந்த மகிமை வெளிப்படுகிறது. தேவ தூதர்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அதுபோல் அவங்க கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்காங்க, the angelic glory, தேவனுடைய அந்த தேவ தூதர்களுடைய மகிமை. தேவ தூதர்களிடத்திலிருந்து அந்த பரிசுத்தத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க பிசாசா மாறிடுவாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவ தூதர்கள் அவங்க லூசிபர் ரொம்ப அழகுள்ளவனாக இருந்தான், ரொம்ப நேர்த்தியாக தேவன் படைத்திருந்தார். அவனுக்குள்ள பாவம் போன உடனே அவன் யாராக மாறிட்டான், பிசாசாய் மாறிட்டான். பாவம் ஒரு மனிதனுடைய சாயலை என்ன பண்ணுகிறது, கெடுக்கிறது. தேவ சாயலை அது என்ன பண்ணுகிறது, கெடுக்கிறது. அப்போது தேவனுடைய சாயலாய் நாம் தேவனுடைய சாயலை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்துக்கு தேவனுடைய சாயலை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், இருதயத்தில் பரிசுத்தமாக இருப்பது மிக மிக அவசியம். இருதயத்தில் பரிசுத்தமாக இருப்பது மிக மிக அவசியம். இருதய பரிசுத்தம் தேவனை நம்மோடு கூட இணைக்கிறது. தேவன் நம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு இருதய பரிசுத்தத்தை தான் தேவன் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே தேவனை என்ன பண்ணுவாங்க, தரிசிப்பார்கள். தேவன் அவர்களுடைய அந்த இருதயத்தினுடைய அந்த சுத்தத்தை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதனால் இழுக்கப்படுகிறார், அவங்களோட இருக்க விரும்புகிறார். அவர்களை அவர் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை அவர் அதிகமாக அவரால் கவரப்படுகிறார்கள். இருதய பரிசுத்தம் தேவனை என்ன பண்ணுகிறது, கவர்ந்து இழுக்கும். ஆகவே தான் நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பது அவசியம். அப்போ உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் சகோதரியே, என் மனவாளியே, உன் கண்களில் ஒன்றாகிலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். யாராவது ஒருத்தர் வாசிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் மனவாளியே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய இருதயம் எதனால் கவரப்படுகிறது என்று சொன்னால், எவருடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கிறதோ, எவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ, அவர்களுடைய இருதயம் தேவனால் என்ன பண்ணப்படுகிறது? கவரப்படுகிறது. தேவன் அவர்கள் மேல் ஆசையாக இருக்கிறார். அவர்களை பார்த்து என்ன பண்ணுகிறார்? அவர்களை நேசிக்கிறார். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த இருதய பரிசுத்தத்தை நிறைய பேர் இருதய பரிசுத்தத்தை விட வெளிப்புறமாய் தங்களை நல்லவர்களாகவும் தங்களை ஒரு பெரிய யோக்கியமானவர்களாகவும் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் என்ன பண்ணுகிறார்? இருதயத்தை தான் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெளிப்புறமான பரிசுத்தத்துக்கு வெளிப்புறமாக பரிசுத்தம் உள்ளவர்கள் போல ஆக்ட் பண்ணிட்டு உள்ள கேடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு வார்ன் பண்ணுறார். நிறைய பேர் அப்படிதான். வெளியில் பாருங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளான நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப அவர் வார்ன் பண்ணுறார். அந்த வார்னிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்புறமாக மற்றவர்களுக்கு முன்னால் நான் நல்லவனாக ஆக்ட் பண்ணிவிட்டு, வெளிப்புறமாக மற்றவர்களுக்கு முன்பாக நான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்சி தந்துட்டு, உள்ளே நான் மிகவும் கேடுபாடு உள்ளவனாகவும் உள்ளே நான் சரியில்லாமலும் இருப்பேனானால், தேவன் அதை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் வார்ன் பண்ணுறார். ஏசாயா 64:6 நம்ம சொல்லப்படுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குதுன்னு சொன்னால், அது நம்ம வெளிப்புறமாக நம்ம என்ன பண்ணுறோம்? நீதிமான்கள் மாதிரி காண்பிப்பது. நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தில் நம்ம நல்லவர்களை போல காட்சி அளித்துட்டு உள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் அழுக்கானவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். இருதயம் எப்படி சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது ஒவ்வொரு நாளும் கிருபையை கொண்டு தான் சுத்திகரிக்கப்படும். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? புதிதாக இருக்கிறது. அப்படியே ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வது, நான் பரிசுத்தமாக வாழணும்னு முடிவெடுப்பது முதலாவது, நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு தீர்மானம் பண்ணுவது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதில் தாவீதை மாதிரி சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணுங்க? சிருஷ்டிங்க. நிலைவரமான ஒரு ஆவியை என் உள்ளத்தில் என்ன பண்ணுங்க? புதுப்பிங்க. நான் நிலைவரமாக இருக்கணும். என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் என்ன? உங்களுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு என்ன பண்ணுங்க? கற்றுத்தாங்க. உம்முடைய வழிகளிலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. தாவீதுடைய ஜெபம்லாம் பாருங்க, அவனுடைய இருதயத்திலிருந்து அவன் ஜெபிக்கிறான். இருதயத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறான். நான் வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு உம்முடைய வழிகளில் நான் என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்போ இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வெளிப்புறமான ஒரு தோற்றத்துக்கு மற்றவங்க முன்னால் நான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உள்ளே நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பேனானால், உள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எனக்குள்ளே இருக்குமானால், தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா மிகவும் வேதனை அடைகிறார். அப்போ அவர் அவர் சொல்கிறாரு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து வெறுக்கிறார். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் அது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தன் உள்ள சுத்தம் இல்லை ஆனால் வேலை மட்டும் சுத்தமாக இருக்கிறான்னா அவனை ஆண்டவர் ஒரு குஷ்டரோகி மாதிரி பார்க்குறாராம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு குஷ்டரோகம் பிடித்தவனை பார்த்து அவனை பார்த்து என்னென்னு சொல்லணும்? தீட்டு. அப்படிப்பட்டவன் தேவாலயத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்படின்னா அர்த்தம்னா வெளிப்புறமான பரிசுத்தம் எப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. உள்ளான பரிசுத்தம் எப்படி இருக்குன்னா அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறது. ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்தை என்ன பண்ணுகிறாய்? நீ கவர்ந்து கொண்டாய். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வெளிப்புறமாக மனுஷருக்கு முன்னால் ரொம்ப நல்லா பர்ஃப்யூம்லாம் போட்டு ரொம்ப சென்ட்லாம் அடித்து
ரொம்ப கவர்கிற மாதிரி இருக்கலாம். மனுஷனை கவர்வது முக்கியம் இல்லை, தேவனை கவர்வது தான் என்னது முக்கியம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இருதய பரிசுத்தத்தை குறித்து வெறும் வெளிப்புறமா ஒரு மனிதன் இருக்கும்பொழுது, ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யாராவது ஒருவர் நம்ம வாசிப்போம். ரோமர் 7:23. ஒரு ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்புறமான அந்த பரிசுத்தத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார். என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நான் உள்ள சுத்தமா இல்லை, வெளிப்புறமா நான் பரிசுத்தமா நான் ஆக்ட் பண்ணேன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் வெளிப்புறமா ஆண்டவரை என்ன பண்றேன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன், ஆலயத்துக்கு வரேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். பட் ஆனால் உள்ளம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அது நான் என்னை சிறைப்பிடித்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணுது, என்னை மாற்றுகின்றது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அருவருப்பான வாழ்க்கை, அருவருப்பான காரியங்களை நம்ம செய்யும்போது, நான் அருவருப்பான காரியங்களை இனி செய்ய மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள என்ன தேவை. அப்படி வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முன்னால் இருக்கும்போது அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. மேலாட்டம் நடிக்கிறதையும் பார்க்குறாரு. உள்ள நான் ஆண்டவருக்கு நான் பிரியமாக நடக்கணுன்ற ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்க, அதையும் பார்க்குறாரு. ஆனால் வெளிப்புறமாக ஆக்ட் பண்ணுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, வெளிப்புறமாக ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாம்பு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது அதுக்குள்ளே என்ன இருக்குது, கொடுமையான விஷம் இருக்குது. இப்போ நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா வலு சர்ப்பத்தை போல இருக்கிறாங்க. அவங்க மேலே நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. எப்போ ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணலாம், எப்போ பாவ இச்சைகளில் போய் விழலாம், எப்போ அசுத்தமான காரியங்களை செய்யலாம், எப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை போய் நம்ம தொடரலாம். இப்படி தான் அவங்களுடைய இருதயம் இருக்கிறத ஒழிய, ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி இருப்பாங்க. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பது மிக மிக அவசியம். நான் வெளிப்புறமாக எப்படி இருக்கிறேன், உள்ளான நிலையில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது. இதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வெளிப்புறமா தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன், ஆனால் என் உள்ளம் தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணல இல்லை அப்படி என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுலே உணர்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பரிசுத்தமாக வாழணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் எல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியலை. ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்கிறது. அப்போ இதை தான் கிருபை என்ன பண்ணுதுன்னா பாவத்தை எடுக்குது. கிருபை என்ன பண்ணுது, ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் என்ன ஜெபம் பண்ணா, நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் தான் இந்த ஆலயத்துக்கு மிக முக்கியமான ஆள், நான் தான் இந்த ஆலயத்தை என்ன பண்ணினேன் கட்டினேன், இப்படி ஜெபம் பண்ணான். இன்னொருத்தர் தான் பாவியாகி என் மேல் என்ன பண்ணுங்க கிருபையாக இருங்க, தலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல அவனால். பாருங்க, அவன் வெளிப்புறமா இப்போ காரியங்களை சொல்லலை, அவன் உள்ளே இருக்கிற காரியத்தை சொல்கிறான். நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்லாமல் தன்னுடைய உள்ளான நிலையை தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணுகிறான், உணர்ந்து அவன் தலையை கூட நிமிர முடியாமல் தன்னை உணர்ந்து என்ன பண்ணுறான், செபிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். இன்னைக்கு நிறைய மதவாதிகள் என்ன பண்ணுறாங்க, வெளிப்புறமாக இதை செய்து அதை செய்து கடவுளை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. ஆண்டவர் வெளிப்புறமான செயல்களில் ஒருபோதும் பிரியப்பட மாட்டார். ஆண்டவரை கவருகின்ற விஷயம் என்னன்னா, நான் உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கிறேன், என் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமானதை அவன் சிந்திக்கிறானா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய வாஞ்சை, அந்த ஒரு ஒரு தீவிரம் அவனுக்குள்ள இருக்கிறதா.
தாவீதை போல கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் பாராட்டுகின்ற ஒரு காரியம், கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு காரியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உள்ளான காரியங்களை சுத்திகரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். லேவியராமம் 9ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆரோனுக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னா, அவன் பலியினுடைய உள்ளான பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஒரு பலியினுடைய லேவியராமம் 9:14 வாசிங்க. லேவியராமம் 9:14. சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நேமத்தின்படி அதை பலியிட்டு எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் என்ன பண்ணா தகனித்தான். 14ஆம் வசனம். குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான். இது இன்னர் பார்ட், ஒரு பலியினுடைய உள்பகுதி. அது குடல்களையும் தொடைகளையும் கழுவி. குடல்கள் வந்து ஒரு உள்ளான, அப்போ உள்ளான சுத்திகரிக்கிறது தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை, உள்ளுக்குள்ளே சுத்திகரிப்பது. ஆகவே தான் வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இன்னைக்கு இந்த காரியங்கள் நமக்கு வந்து எப்படி பொருந்துகிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி வந்து அது எனக்கு வந்து ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்ல வரார், எனக்கு என்ன சொல்ல வரார்? என்னுடைய மனவாளியே, என்னுடைய சகோதரியே, நீ என்னுடைய இருதயத்தை என்ன பண்ண கவர்ந்து கொண்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னை பார்த்து எனக்கு என்ன சொல்ல வரார்? அப்ப ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, நாம் மறுரூபமாக்கப்பட்டு வாழ்வதை தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு என்ன செய்தி? மேல நான் வந்து மேக்கப் போட்டு வாழ்கிறது அல்ல, நான் உள்ள மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல தேவன் விரும்புவது என்ன? இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாட் அவுட்வர்ட் பாலிஷ். சில பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில பாலிஷ் போட்டு பலபலன்னு இருக்கும், உள்ள எப்படி இருக்கும்? அப்படியே கருப்பா இருக்கும், அழுக்கு நிறைஞ்சதா இருக்கும். மேல பாலிஷா இருக்கும், உள்ள எப்படி இருக்கும்? கெட்டு போய் அது நாசமா இருக்கும். உள்ள அது உள்ள சுத்தம் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்போ நாட் அவுட்வர்ட் பாலிஷ் பட் இன்வர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்புறமான பாலிஷ் கிடையாது, உள்ளான மறுரூபம். தேவன் இதை தான் இந்த காலை வேளையில் அவருடைய பிள்ளைகளாகி நம்மிடத்தில் விரும்புகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்கள். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. சங்கீதம் 51:10 தாவீது என்ன சொல்றாரு? அதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னல உங்களுக்கு, சுத்த இருதயத்தை என்ன பண்ணுங்க? சிருஷ்டிங்க. அல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்ன பண்ணுங்க? சிருஷ்டிங்க. அப்ப ஆண்டவரத்தில் சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? சிருஷ்டியுங்கள். நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியுங்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க இந்த உலகத்தில் வந்து பல பாடுகள் படலாம், பல கஷ்டங்கள் படலாம், பல சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கலாம். ஆனா தேவன் உங்களை வந்து அந்த சூழ்நிலையும் அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் உங்க இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் வந்து இந்த சூழ்நிலையின் மத்தியில் நம்ம வந்து கசந்து கொள்ளுகிறோமா, அல்லது ஆண்டவரை பார்த்து குறை சொல்கிறோமா, அல்லது ஆண்டவர் என்னடா நமக்கு வந்து ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாருன்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட என் இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகருடைய இருதயம் எப்படி ஆகுதுன்னா, சூழ்நிலை நிமித்தம் கெட்டு போகுது. ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க யாருன்றதை நம்ம பார்க்க முடியும், அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவங்க இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அறிய முடியும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் எந்த சூழ்நிலையிலும் மாறவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்கு பிரியமாக தான் என்ன பண்ணணும்? வாழணும். கர்த்தரை கனப்படுத்தி வாழணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும்? உண்டாக வேண்டும். அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க உண்மையா தேவனை உங்க இருதயத்தில் நேசிக்கிறீர்களா? உண்மையா இருதயத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ உண்மையாய் நாம் தேவனை ஆண்டவரை நேசிப்போமானால் அவருக்கு பிரியமாய் வாழ்வதிலே மிகவும் நம்ம என்ன பண்ணுவோம்? கவனம் செலுத்துவோம். ஏசாயா 49:5 தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா 49:5 நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல், ஆமென், கர்த்தர் தன்னை தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். இந்த கால வேளை சொல்லுங்க, என் தேவன், நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக செயல்படலாம், பிரச்சனைகள் எனக்கு எதிராக வரலாம், மனிதர்கள் எனக்கு எதிராக வரலாம். ஆனாலும் அங்கே சொல்லப்படுகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோப்பை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வையிலே நான் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதய சுத்தம் கர்த்தருடைய பார்வையில் நம்மை கனப்படுத்துகிறது. இருதய சுத்தம் கர்த்தருடைய பார்வையில் நம்ம என்ன பண்ணுது? கனப்படுத்துகிறது. நம்முடைய தேவனை நம்முடைய பலனா என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. தாவீது 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தில் பரிசுத்தமாக இருப்பது மிக மிக முக்கியம். இருதய பரிசுத்தத்தை தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். மேலான ஒரு மதவாதமான அல்லது ஒரு சடங்கு சம்பந்தமான ஒரு பரிசுத்தம் கிடையாது. பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணாங்க? அவங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருந்தாங்க, ஆனால் உள்ளம் சரியில்லை. ஆண்டவர் போய் நேரடியாக பார்த்துட்டார். அப்போ ரொம்ப முக்கியமாய் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதய பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது. எது முக்கியமானது? மேலே செய்கிற காணிக்கை கொடுக்கறது, ஆலயத்துக்கு வருவது, சும்மா ஜெபம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவது, ஆராதனை பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவது. ஆக்டிங்கை பார்க்க மாட்டார், ஆர்ட்டை தான் பார்ப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆக்டிங்கை பார்க்க மாட்டார், ஆர்ட்டை தான் பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் என்ன செய்தாலும் அதான் நான் போன வாரத்தில் கூட சொன்னேன், நீ காணிக்கை கொண்டு வரும்போது ஆண்டவர் உன் காணிக்கை பார்க்க மாட்டார். எதை பார்ப்பார்? உன் இருதயத்தை பார்ப்பார். நீ என்ன நோக்கத்துக்காக கொடுக்குற, நீ ஏன் கொடுக்குற. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த காரியமும் தேவனை கவருமானால் அது முதல்ல தேவன் எங்கே பார்க்குறாருன்னா இருதயத்தை தான் பார்க்குறார். ஆமீனே வரமாட்டேன். இன்னைக்கு ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமாய், என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்குதா? நம்ம இருதயம், ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம நிறைய சொல்லிட்டோம். இருதய சுத்தம் என்பது இதுதான், இருதய சுத்தம் இது கிடையாது. அப்போ அது எனக்குள்ள இருக்குதா, அதை நம்ம செக் பண்ணணும். இன்னைக்கு ஒரு செல்ஃப் செக். இருதய பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா? அதனுடைய அடையாளம் என்ன? நான் இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா அதனுடைய சைன் என்ன? நம்ம எல்லாரும் இப்போ ஒரு செல்ஃப் செக் பண்ண போகிறோம். இருதய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்குமானால் என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருக்க மாட்டேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருக்க மாட்டேன். சங்கீதம் 66:18 யாராவது ஒருத்தர் வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால்
ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதயம் பரிசுத்தமா இருக்குதா இல்லையா என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? என் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது? சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கிறோம் அதை செக் பண்ணணும். போராமை வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் அக்கிரம சிந்தை. அசுத்தமான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குதா? தீமையான எண்ணங்கள் இருக்கிறதா? பெருமையான எண்ணங்கள் இருக்கிறதா? இதெல்லாம் எனக்குள்ள இருந்தால் உள்ள என்ன இருக்குது? அக்கிரம சிந்தை இருக்குது. அது ஆண்டவரை கவராது. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். தாவீது சொல்லுகிறான், என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போன்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களையே என்ன பண்ணுங்க? சோதித்து அறியுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நில்லாதவர்களானால் அறியீர்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இங்கே ஒரு உன்னதமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்கள். இப்ப கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருக்கிறாரா? சோதித்து பாருங்கள். உங்கள் இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்குமானால் கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருப்பார். அப்ப 4 பாயிண்ட் சொல்ல போறேன் நான். 4 காரியம். என்னுடைய இருதயத்துக்குள்ள என்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா அப்படி என்பதை நம்ம சோதிக்கிறதற்கு 4 காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா அறியாமை. என்னது? அறியாமை. ஆண்டவருடைய காரியங்களை அறியாமல் இருப்பது. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் தெரியாம இருப்பது. நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியணும். நான் என்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் முதலாவது என்னுடைய இருதயத்தில் என் தேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படி என்பதை நான் என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். நிறைய பேர் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை கேட்குறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும்? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், முதல்ல நம்முடைய இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை, எங்க இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறதற்கு முன்னால முதல் காரியம் என்னன்னா, எப்படிப்பட்ட இருதயம் என்னுடைய இருதயம்? என் இருதயம் அறியாமையில் இருக்குமானால் அப்ப என் இருதயம் என்ன இல்லை? சுத்தமா இல்லை. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்கள். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை கவனிங்க. கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை என்ன பண்ணானா? குருடாக்கினான். மனதை குருடாக்கினான்னா கடவுளுக்கு பிரியமானதை அறியாதபடிக்கு, கடவுளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளியை அறியாதபடிக்கு அவருடைய மனதை என்ன பண்ணுகிறான்? குருடாக்குகிறான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கெடுக்கிறது. எப்படி கெடுக்கிறான்னா அறியாமைனால கெடுக்கிறான். ஆண்டவர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்றாங்க? சங்காரமாகிறார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்றாங்க. என்ன அறிவு? உலக அறிவு அல்ல, உலக அறிவு அல்ல, அவரை அறிகிற அறிவு. அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன விரும்புகிறார், அவருடைய காரியங்கள் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறதுனால
இருதயம் என்ன ஆகுறதுன்னா பரிசுத்தத்தை இழந்து போகிறது. பரிசுத்தமா இருதயம் இருக்க முடியலை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது மிக முக்கியமானது. என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும்னா முதல்ல என் இருதயத்தில் நான் ஆண்டவரை அறிகிற அறிவை உடையவனாக இருக்க விரும்புகிறேனா, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேனா, ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு தெரியாம எனக்கே பிரியமானதை நான் செய்யணும்னா அப்போ கண்டிப்பா என் இருதயம் எப்படி இருக்குது, பரிசுத்தமா இல்லை, பரிசுத்தமா இருக்க முடியாது. அது அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதை பற்றி அப்போஸ்தலர் 26:18 ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 26:18 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். எதுக்கு ஆண்டவர் அனுப்புறாரா? கண்ணை திறக்கும்படி. என்ன கண் இது? மனதை கூடாக்கி வைத்திருக்கிறான். மனசை கூடாக்குறதுனால கடவுளுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியாது. மனசு கூடாயிடுச்சு, கடவுளுக்கு என்ன, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்லாம் தெரியாது. அப்போ சுவிசேஷம் என்ன செய்கிறது? சுவிசேஷம் அவருடைய கண்களை திறக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கண்களை திறந்த உடனே அப்பதான் தெரியுது கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்கும், கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்ளுகிறான் மனிதன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தினுடைய ஒளி ஒரு மனிதனுடைய மனக்கண்களை என்ன பண்ணுது? திறந்து தேவனுக்கு எப்படி பிரியமா வாழ்வது என்பதை காண்பிக்கிறது. அப்போ சுவிசேஷம் மட்டும், அதுக்கு தான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு நான் உன்னை அவர்களிடத்தில் என்ன பண்ணுகிறேன்? அனுப்புகிறேன். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அறியாமையிலே இருக்கிறாங்க. எப்படிலாம் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையை கேட்கறதின் மூலம், அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதின் மூலம். அவரை பற்றி கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். அவரை பற்றி நம்ம கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது. ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? நிறைய சொல்லணும். விசுவாசம் ஆண்டவருக்கு பிடிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் மேலே விசுவாசமாக இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்டேட்டஸில் கூட வச்சேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நீங்கள் எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கணும். 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 மணி நேரத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு மூஞ்சி சுளிங்கிடு, ஐயோ நான் 1 மணி நேரம் போய் நான் ஜெபிக்கணுமா, வேதத்தை வாசிக்கணுமா, அப்படி இல்லை. உற்சாகமா இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, 2 மணி நேரம் வர்ஷிப்பும் செய்தியும், இந்த 2 மணி நேரத்தை உற்சாகமாக கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் அப்படி இல்லை, பாதியில் வருது, அது கிடையாது. ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. உற்சாகமாய் கொடுக்கணும். உங்கள் நேரத்தை, உங்களுடைய செவியை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன பிரியம் என்பதை நிறைய பேர் பாருங்க அறியாமையில் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கே பிரியமாக வாழ்வது தான் அவர்களுக்கு முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதய பரிசுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, மிக முக்கியமான காரியம் அறிவது, நாலேஜ். தேவனை பற்றிய நாலேஜ், தேவனை பற்றிய அறிவு. நீதிமொழிகள் 19:2 நீதிமொழிகள் 19:2 யாராவது வாசிங்கள். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுங்க, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இது எப்படின்னு சொன்னா, ஒரு குருட்டுத்தனமா ஒருத்தன் கண்கள் குருடா இருக்குன்னு சொன்னா, கண்கள் குருடா இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? கண்ணே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அறிவது ரொம்ப முக்கியம். யாரை அறிவது? அவரை அறிவது. அவருக்கு பிரியமானதை அவருக்கு என்ன செய்யணும்? அப்போ முதல் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை விலக்கணும். முதல் எதுங்க? அறியாமையை நீங்கள் என்ன பண்ணணும்? விலக்கி போடணும். அறியாமை மிகவும் பயங்கரமானது. அது நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. கண்ணு இல்லைன்னா எப்படி ஒருத்தன் அவன் குறைபாடு உள்ளவனோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருத்தன் கடவுளை சரியாக அறியலைன்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமற்றது. அவன் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு பிளைண்ட்னஸ்ல இருக்கிறான். அதுக்கு தான் பவுல ஆண்டவர் அனுப்புறாரு. அவர்கள் சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி அவன் அவர்கள் கண்களை திறக்கும்படியா நான் உன்னை அனுப்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் புரியுது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க புரிஞ்ச மாதிரி தலையாட்டுறீங்க, ஆனா புரியுதான்னு எனக்கு தெரியல. அறியாமை என்பது எப்படிப்பட்டது? ஒரு கண் இல்லாதவன் மாதிரி. கண் இல்லாதவன் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவன் சொல்லலாம், பட் ஆனால் அவனுக்குள்ள ஒரு குறைபாடு இருக்குது. அப்போ அறியாமை கூட எப்படின்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடனாக இருக்கிறான். அறியாமை ஒரு மனிதனை என்னவாக்குது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடனாய் மாற்றுகிறது. எப்படி சரீரம் பிரகாரமாக கண்ணு இல்லைன்னோ அவனுக்கு எதுவும் தெரியாதோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் தேவனை அறியாவிட்டால் அவன் ஒரு ஆவிக்குரிய குருடன். அவன் எங்கே போய் தான் விழுவான்? பாதாளத்தில் தான் போய் விழுவான். தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அறியாமை எப்படி ஒரு மனுஷனை பாதிக்குது அப்படின்றத இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி அது அறியாமை பாதிக்கிறது. அறியாமை இருக்கிறவர்களால தேவனை முழு மனதோடு நேசிக்க முடியாது. அறியாமை இருக்கிறவர்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 9:10. சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் ஆமென். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அறியலைன்னா என்ன இருக்கும்? அவர் அறிந்தவங்க நம்பி இருப்பாங்க, அறியாதவங்க நம்ப மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய அவன் அறியாமையில் இருந்தான்னா அவனால கடவுளை கூட என்ன பண்ண முடியாது? காண முடியாது. விசுவாச கண் கொண்டு தான் கடவுளை என்ன பண்ண முடியும்? காண முடியும். அறியாமை ஒரு மனிதனை கடவுளை என்ன பண்ண முடியாது? நம்ப செய்யாது. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை என்ன பண்ணுவாங்க? நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அறியாமை என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும்? அறியாமையில் வேற அறியாமையில் இருந்தா என்ன பண்ணோம்னா, அறியாமை ஒரு பொய்யான ஆராதனையை கொண்டு வரும். அறியாமை என்ன பண்ணும்? பொய்யான ஆராதனை. உண்மையா ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க. கும்பலோட சொல்லுவாங்களே, கை தட்டுவாங்க. எல்லாரும் தட்டினாங்க, நான் தட்டினேன்னுவாங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு உண்மையா வராது. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆவியோடும் உண்மையோடும் தேவனை என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பால் என்ன பண்ணும்? ரொம்ப ஈர்க்கும். அது இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும்? மறுரூபத்தை கொண்டு வரும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை கூட போலியா மாறிடும். எல்லாமே ஆண்டவருக்கு நீங்க அறியாம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்ன பண்ணாது?
இருக்காது. அடுத்த ஒரு காரியம் சொல்ற பாருங்க, அது எல்லா விதமான பாவத்துக்கும் பெருமைக்கும் என்ன பண்ணும்? அறியாமை ஒரு மனிதனை நடத்தும். எல்லா விதமான பாவத்துக்கும் எல்லா விதமான பெருமைக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 18-19 2 வசனங்கள். எபேசியர் 4:18-19. அவர்கள், நல்லா புரிஞ்சுங்க, அந்தகாரப்பட்டுன்னா என்ன சொன்னேன்? அந்தகாரப்பட்டுனா அறியாமை. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டுனா ஆவிக்குரிய குருடர்கள். தேவனுக்கு எப்படி பிரியமா வாழ்வது என்று தெரியாது. அவங்க ரூட்டே வேற மாதிரி இருக்கும், தப்பா போயின்னு இருப்பாங்க. அவங்கள நல்வழிப்படுத்த முடியாது, ஏன்னா அவங்க ஆவிக்குரிய குருடர்கள். இப்போ அவர்கள் அந்தகாரத்தை விட்டு, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், நல்லா புரிஞ்சுங்க, கவனிங்க, இருதயம் கடினமாகிறது, இருதயம் கெட்டு போகிறது, காரணம் அறியாமை. இருதயம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? முன்னாடி சொன்னேன். இருதயம் கெட்டு போறதுக்கு முதல் காரணம் என்ன? அறியாமை. 4 காரியம் சொல்ல போறோம், அதுல ஒன்று தான் அறியாமை. இந்த அறியாமை என்ன பண்ணுது? இருதயத்தை என்ன பண்ணுதான்? கடினப்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, கடினத்தினால் தங்களில் இருக்கும், பார்த்தீங்களா, தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, அடுத்த காரியம் 19 வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க? போய் பாவத்தை விரும்பி செய்யறாங்க. அறியாமை. முதல்ல அவங்க ஆண்டவர் என்ன பண்றதில்ல? அறிவதில்லை. ஆண்டவரை அறிந்தவர்கள் நம்புவார்கள் அவரை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவரை அறியாதனால அவங்க என்ன பண்றாங்க? சகல விதமான அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறவர்களா மாறுறாங்க. ரோமர்ல வாசிக்கிறோம், தேவனை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாததினால் அவர்கள் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவங்க அசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அப்ப இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்னா முதல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை நீங்கணும். அவரை அறிகிற அறிவை நான் பெறணும். அவரை அறிகிற அறிவு அவரை நம்ப பண்ணும். அவரை அறிகிற அறிவு எல்லா விதமான அசுத்தங்களையும் கலைய செய்து அவருக்கு பிரியமாய் என்னை வாழ செய்யும். அப்போ இன்னைக்கு உலக மனிதர்களுடைய நிலை என்ன? அவர்கள் உணர்வில்லாம போயிட்டாங்க. சகலவித அசுத்தங்களையும் அவளோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனா நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவ அப்படி கற்றுக்கொள்ளல. நாம கிறிஸ்துவை சரியா அறிந்திருக்கிறோம், ஆகவே அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை சரியா அறிந்திருக்கிறோம், ஆகவே எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை விட்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வதையே நாம் நாடுகிறோம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அறியாமை எல்லா விதமான பெருமைக்கும் அசுத்தத்துக்கும் வேறாக இருக்கிறது. அறியாமை தான் எல்லா விதமான அசுத்தத்துக்கும் எல்லா விதமான பாவத்துக்கும் பெருமைக்கும் அது என்ன பண்ணுது? வேறா இருக்கிறது. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒருத்த ஆண்டவர் அறிஞ்சானா அவன் போய் தப்பு பண்ண மாட்டான். ஆண்டவர் அறிந்தா அவன் சோர்ந்து போக மாட்டான். ஆண்டவர் அறிந்தா அவன் ஒடுங்கி போக மாட்டான். ஆண்டவர் அறிந்தா அவனால உலக பிரகாரமா வாழ முடியாது. ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், அவனை பத்தி வேதம் என்ன சொல்லுது? அடிக்கப்படும்படி மாடு போற மாதிரி போனான்றது. எப்படி போனானா? அடிக்கப்படும்படி மாடு. மாடுக்கு என்ன தெரியுமா? அதுக்கு கொல்ல போறாங்கன்னு அறியாமை. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பின்னால போனான்றார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போறாங்க. எப்படி போறாங்க? மாடு போற மாதிரி போறாங்க பாவம் செய்யறதுக்கு. மாடு போற மாதிரி போனா என்ன ஆகும்? பலி தான் கொடுக்க போறாங்க, வெட்டத்தான் போறாங்க, தோலை உரிக்க போறாங்க. படிங்க. ஒரு குருவி, பார்த்தீங்களா? அறியாமல். இன்னைக்கு தப்பு பண்ணா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் பாவம் செய்தா எனக்கு உதவிடும், பாவம் செய்தா அதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் நீங்க யாரோ ஒன்றா கவனிங்க, தப்பான ரூட்ல போனா காலி அவங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? தங்களை பெரிய ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்? கர்த்தருடைய வழியை அறியலை. கர்த்தருடைய வழி எப்படி அறிய முடியும்? வார்த்தையில் இருக்குது. நீதிமொழிகளை படித்தாலே போதும், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு தெரியும். அப்ப அறியாமை என்ன பண்ணுது? இருதயத்தை கெடுத்து போடுகிறது. அறியாமை இருதயத்தை அசுத்தப்படுத்துகிறது. நான் சொல்றேன் பாருங்க, பாவம் செய்தியனா கண்டிப்பா நீ மாட்டிக்குவே. பெரிய விஷயத்துல போய் மாட்டிக்குவே.
தப்பிக்கவே முடியாது. இது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி போறானா, ஒரு குருவி தன் பிராணனை அந்நியே அறியாமல். படிங்க, ஃபுல்லா படிங்க. அதை விட நிறைய பேர் தீவிரமா பாவம் செய்யறான். அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நல்லா புரிஞ்சுங்க, ஈரலை பிளந்துரும். ஈரல் பிளந்துரும். பல பிரச்சனை வரும், பல போராட்டம் வரும். பாவம் செய்கிறவன் தப்பிக்கவே முடியாது. இது தேவனுடைய நீதி. மறைக்கப்படாத மறைபொருளும் இல்லை, வெளிக்கு வராத ரகசியமும் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், பாவம் கண்டிப்பா அதனுடைய விளைவுகளை கொண்டு வரும். அறிந்து கொள்ளுங்கள். பைபிள் தான் வெளிச்சங்க. பைபிள் தான் கண்ணை திறக்கும். நீ தப்பு பண்ணா உனக்கு உதவி இருக்குது, தப்பு பண்ணா பிரச்சனையில மாட்டிக்குவ, வெளியவே வர முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் பைசல் பண்ணி ஆகணும். கிரெடிட் கார்டு மாதிரி இப்ப யூஸ் பண்ணு, அப்புறம் பே பண்ணு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஜாலியா இப்ப போய் எல்லாம் பாவம் எப்படி போறானா, தீவிரமா போறானா தப்பு செய்யறதுக்கு. அப்ப அறியாமை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இப்ப விழித்துக் கொள்ளுங்கள், தப்பு செய்ய போகாதீங்க. பக்கத்தில் போக சொல்லுங்க, தப்பான வழிக்கு போகாத, தப்பான காரியத்தை செய்யாத. செய்த ஈரல் பிளந்துரும். அம்பு அவன் இருதயத்தை பிளந்தது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பலன், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அந்த பாவத்தை சொல்லி அதுக்கு தண்டனையும் சொல்லி இருக்கிறார். நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. எல்லா பாவத்துக்கும் பக்கத்திலே தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. நீ தப்பா நடந்த, you have to pay. அதுக்கான சம்பளம் உனக்கு உண்டு. பாவத்தின் சம்பளம், எல்லாம் சொல்லுங்க, பாவத்துக்கு சம்பளம் உண்டு. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். என்ன? நிறைய இருக்குது, நம்ம அப்புறம் சொல்லுவோம். மரணம் என்ன? எல்லாம் லாஸ்ட்ல சாவுறாங்களா? அது கிடையாது. உங்க குடும்ப உறவை அது சாகடிக்கும். மரணம் என்பது ஒரு சக்தி. உங்க பண ஆசீர்வாதத்தை அது சாகடிக்கும். நல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவை சாவடிச்சிடும், ஃபேமிலியை சாவடிச்சிடும், வருமானத்தை சாவடிச்சிடும், சுகத்தை சாவடிச்சிடும். நிறைய பேர் வியாதிப்பட்டு வியாதியிலே சாவான். சுகத்தை சாவடிச்சிடும், எல்லா ஆசீர்வாதத்தையும் சாவடிச்சிடும், நன்மையை சாவடிச்சிடும். பாவத்துக்கு சம்பளம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு செய்தால் நாளைக்கு வட்டியும் முதலுமாய் நீ கட்ட வேண்டியது இருக்கும். அறியாம இருக்காத. பாவத்துக்கு சம்பளம் இருக்கு, பாவத்துக்கு தண்டனை இருக்குது. ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவி இருக்கிறது போல ரொம்ப தீவிரமா போய் விழுறான். அதுல போய் வேடன் வலையை விரித்திருக்கிறான், பிசாசு வலையை விரித்திருக்கிறான், பாவ இச்சைகளை விரித்திருக்கிறான், அசுத்தமான காரியங்களை விரித்திருக்கிறான். விழித்துக் கொள்ளுங்கள். நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில எங்களுடைய அறியாமையின் இருள் எங்களை விட்டு விலகட்டும். உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாகட்டும். உமக்கு எது பிரியமோ அதை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற காரியங்களை நாங்கள் செய்யும்படியாய், என் சகோதரியே, என் மனவாளியே, நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயம் எதனால் கவரப்படும்? இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் எப்பொழுதும் தேவனை அறிகிற அறிவை உடையவர்களாய் இருந்து அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறவர்களுடைய இருதயம் கவர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்தவர்களாய் இந்த உலகத்தில் தீமையை விட்டு விலகி ஓட உதவி செய்யுங்கப்பா. பாவ இச்சைகளை விட்டு விலகி ஓட உதவி செய்யுங்க.